ஸோ நண்பா இன்றைக்கி நான் சூப்பரான ஆம்லேட் பண்ண போகிறேன். அது என்ன ஆம்லேட் தெரியுங்களா? ஸ்ப்ரிங் ஆனியன் ஆம்லேட். பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ அதை வச்சுருக்கிறேன். கீழே உடஞ்சிட போகுது. ஸோ அதை தள்ளிக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ இது கட் பண்ணி தான் போட போகிறேன் இன்றைக்கி. இது விளாட்லாம் நண்பா. ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் நண்பா. ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணுற முறையும் உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து மேலே தான் போய் எடுக்கணும். ஓகே நண்பா. ஸோ என்னோடய ஸ்டாண்ட் உடஞ்சிச்சு, அதனால் வச்சுட்டு பண்ண முடியல. ஸோ நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நண்பா. ஸோ இதை நீங்கள் எடுத்துடணும். இதெல்லாம் போட்டுக்கலாம் பிரச்சனை. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ பாருங்கள் நண்பா, இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். மேலே இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை அப்படியே நான் போடுறேன். ஸோ நண்பா கட் பண்ணி வச்சு ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறது தான். அப்படியே போட்டோம். 2 முட்டைக்கு இதை நிறைய போடுறேன். ஸோ நிறையா இருக்கும். ஸோ இதில் அப்படியே மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான் நண்பா. ஸோ இந்த முட்டையை உடச்சி ஊற்றணும் தான். ஸோ நண்பா முட்டையை உடச்சி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒன்றா போடணும் தான் நண்பா. சில்லி பவுட்ரு. ஸோ சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன். அப்புறம் கறி பவுட்ரு சும்மா கம்மியாக போட, ரொம்ப போட தேவையில்லை. சும்மா 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ மல்லித்தூள் சும்மா கொஞ்சமாக போட்டுருந்தேன், ரொம்ப தேவையில்லை. மல்லித்தூள் போட்டாச்சு. அவ்வளோதான் மசாலா. ஸோ பெப்பர் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இப்போ அடுத்தது ஜீரோ போட்டுக்கலாம்ப்பா. ஸோ இது எல்லாத்தையும் அப்படி மிக்ஸ் பண்ண தான். உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுங்க. போட்டாச்சு. ஸோ இதில் கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அது நண்பா மீன் மசாலா போட்டு சூப்பராகும். இந்த விளாட்லாம் சூப்பராகும் நண்பா ஆம்லேட். பாருங்கள், அதெல்லாம் போட்டு இப்போ அடிச்சிடணும் தான். ஸோ இது மூடி வச்சிடலாம். நல்லா வாசம் கும்முன்னு இருக்குது. உப்பு போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணணும் தான். இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. பண்ணியிருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த மெஸ்ஸிலெல்லாம் ஹோட்டலில், நைட்டு ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ப்ரிங் ஆனியன் அது சாதாரண ஆனியன். ஸோ நான் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் மிக்ஸ் ஆகும், நல்லா பிடிக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு. அப்படியே போட்டுருவாங்க. ஸோ ஆயில் போய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும். ஸோ இது நாங்களாக பாருங்கள். ஸோ இது போட்டாச்சு சூப்பராக. ஸோ நம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பண்ணி கிளக்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும் நண்பா. இதுதான் கண்டினியூவாக பாருங்கள். இதை மூடி போட்டுருவோன்னா அப்போது. ஸோ மூடி போட்டாச்சு. மூடி போட்டால் தான் சூப்பராக கொடுப்பாங்க. இதுதான். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெடி ஆகும். ஓகே நண்பா. ஸோ நண்பா குவாயிட்டு இதை அப்படியே திருப்பணும் தான் மேட்ரு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். நான் இதாகல மூடி வச்சுருக்கேன். ஸோ நண்பா பாருங்கள், இதாகிடுச்சு. ஸோ அப்படியே திருப்பினது அது நண்பா திருப்பிட்டேன். அவ்வளோதான் அதையாச்சு. ஸோ இதுதான் மேட்டர். நண்பா செம்மையாக திருப்பியாச்சு. இதுக்கே நீங்கள் ஒரு லைக்கை ஒன்று சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்க நண்பா. ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா.
ஸோ ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். இன்னும் ஒரு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ நண்பா, ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆச்சு. ஸோ அப்படியே திருப்பி பாருங்கள், அருமையாக இருக்கும். அடைஞ்சிருச்சு போல் நண்பா, வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு மேலே பெப்பர் போட்டுருங்க. பெப்பர் போட்டேன். ஸோ பாருங்கள் நண்பா. பிரியாணி மசாலா போட்டு, பிரியாணி மசாலா சொல்கிறேன், ஃபிஷ் மசாலா போட்டுருந்தோம். செம்ம டகராக இருக்குது. ஃபிஷ் மசாலா போட்டு சில்லி நான் சொல்ல மறந்துட்டேன். சொன்ன மாதிரி சில்லி போட்டிருங்க. சில்லி போட்டு தான் போட்டேன், பச்சை மிளகா போடவே இல்லை. செம்ம டக்கராக இருக்குது நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. வேறு லெவலாக இருக்கும்பா. ஸோ மகன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா, ஷேருக்கு சமம். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஜெசாக்குல்லாக.